ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால், கத்திரிக்காய் மாங்காய் போட்டு ஒரு தேங்காய் பால் எடுத்து ஊற்றினா ஒரு குழம்பு ரெடியாக உடனே பண்ணுறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் சூடாகணுன்னா கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கணும். அது லைட்டாக கடுகு வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டால் சரியாக இருக்கும். 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிவிடும். நல்லா வதக்கிட்டு சின்ன சைஸ் தக்காளி, ரொம்ப பெருசு இல்லை, மீடியம் சைஸ் தக்காளி வேணும், அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு வதக்கி விட்றப்ப அது சீக்கிரம் தக்காளியும் வதங்கிடும், வெங்காயமும் வதங்கிடும், ரொம்ப நேரம் ஆகாது. இது வதங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் காரத்துக்காக தனி மிளகாத்தூள், சாம்பார் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப வேணாம். சாம்பார் பொடி எப்பொழுதும் அவங்கவுங்க தேவைக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவோமோ அந்த அளவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா அது பாருங்க வாங்கிட்டு இருக்கோம். நல்லா வதங்கிருச்சு. வதங்கினோன்னே கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 3 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். நல்லா கட் பண்ணி கழுவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிடணும். இந்த மசாலா ஃபுல்லாகவே அந்த கத்திரிக்காய் வேகணும். அப்போ தான் வந்து வேகிறப்போ ஒரே அளவில் கரெக்டாக இருக்கும். நல்லா ஃபுல்லாகவே இப்போ கரைச்சி இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து பச்சை தண்ணி ஊற்ற மாட்டேன், அரிசி களையிற அந்த களைநீர் ஊற்றினோம்னா டேஸ்ட்டு எந்த சாம்பாராக இருந்தாலும் ரசமாக இருந்தாலும் புளிக்குழம்பாக இருந்தாலும் அதுக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதிலே சத்து இருக்குது தானே, அதில் வந்து நம்ம போட்டுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட இருக்கும். வெறும் பச்சை தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி அரிசியை வந்து கழுவி கீழே ஊற்றிடுங்க. 2வது கழுவுறப்ப அதில் உள்ள தண்ணி எடுத்து நம்ம சமைக்க பயன்படுத்திக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு, கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும், அதோட மாங்காய் சேர்க்கணும், அதனால் அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட வேண்டியது. இப்போ
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோதான்னு. பாதி வேக்காடு கத்திரிக்காய் வெந்துச்சு. இப்போ பாதி வெந்ததுக்கப்புறம் இதோட கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய், ஒரு சின்னதாக ஒரு அரை மாங்காய், ரொம்ப புளிப்பு இல்லை, லைட்டான இனிப்பான மாங்காய் தான். ரொம்ப புளிப்பு போட்டால் குழம்போட டேஸ்ட்டு மாறிக்கும். கொஞ்சம் இனிப்பான மாங்காய் தான், ஒரு அரை மாங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் சேர்த்து இப்போ நல்லா வேகட்டும். இப்போ குழம்பு வெந்திருக்கும், நல்லாவே வெந்திருக்கும். காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் மாங்காயும் வெந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காயை துருவி தேங்காய் பாலாக எடுத்து ஒரு அரை கப் அளவு வச்சுருக்கேன். ரொம்ப இல்லை, ஒரு அரை கப். வேணால் குழம்பு கம்மினாலும் அரை கப்பு இது ஊற்றினா சரியாக இருக்கும். அரை கப் அந்த தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி ஊட்டி இறக்குனா சுவையான கத்திரிக்காய் மாங்காய் தேங்காய் பால் குழம்பு ரெடி. இதில் மேலாக்க கருவேப்பிலை மட்டும் தூவிட்டு, ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் கொதி வந்ததுன்னா டேஸ்ட்டு மாறிக்கும். சும்மா அந்த எல்லா பக்கட்டும் அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு வர வரைக்கும் ஒரே ஒரு கொதி, லைட்டாக பபிள்ஸ் வரக்கூடாது, லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இது மண் சட்டினால் ரொம்ப நேரம் கொதி விட தேவையில்லை. இப்போயே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கொதி ஆஃப் பண்ணியுமே ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுட்டு தான் இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அந்த கொதி வந்துட்டு தான் இருக்கும், 2 நிமிஷத்துக்கு கொதிச்சிட்ருக்கும். குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.